வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். கல்வியை மதவாதத்துடன் புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். 10,000 கோடி ரூபாய் வழங்கினாலும் கல்வியை மதவாதத்துடன் புகுத்தும் நாசக்கார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். ஆனால் மும்மொழியை ஏற்றால் மட்டுமே கல்வி நிதி தரப்படும் என்று மத்திய அமைச்சர் பிளாக்மெயில் செய்வதாகவும் அப்பொழுது அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் செங்கல்பட்டு மாவட்டத்தை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் செய்யூரில் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்ற முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடிக்கும் மேலாக தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் தமிழகம் வறுமையில்லாத மாநிலமாக இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்தின் 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் 2ஆம் நாளாக இன்று கூடிய நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதம் நடத்தக் கோரி திமுக எம்பிக்கள் நோட்டீஸ் அளித்தனர். அதற்கு அவைத்தலைவர் அனுமதி அளிக்காத நிலையில் திமுக எம்பிக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சரை கண்டித்து திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் மத்திய அமைச்சர் பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்கினால் மட்டும் போதாது, அவர் அவையில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அப்பொழுது வலியுறுத்தினர். திமுக எம்பிக்கள் குறித்து நான் தவறாக பேசியிருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று அவர் தெரிவித்த கருத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தன்னுடைய கருத்து யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கோருவதாக கூறினார். கனிமொழி எனக்கு சகோதரி என்றும் தான் தவறாக பேசியிருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழிக்கு எதிரானது அல்ல என்றும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் சேலம் மாவட்டம் வாழப்பாடி, ஆத்தூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடும் வெயிலுக்கு இடையே கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் அரை மணி நேரம் மேல் வரை வானில் வட்டம் அடித்தன. வங்கக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் மற்றும் பகுதிகளில் மழை பெய்தது. மாலை 3 மணி அளவில் சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் இலங்கை, பெங்களூரு, மதுரை உள்ளிட்ட இடங்களில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டம் அடித்தன. இதேபோன்று சென்னையில் இருந்து மும்பை, கொல்கத்தா, திருச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட வேண்டிய 8 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. இதனால் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சேலத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மின் வயர்கள் அறுந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக கந்தம்பட்டி புறவழி சாலையில் மின்கம்பம் சாய்ந்து மின் வயர்கள் அறுந்து சாலையில் விழுந்தது. இதனால் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இரண்டு நாள் பயணமாக மொரிஷியஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மொரிஷியஸ் நாட்டின் 57வது தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற பிரதமர் மோடியை மாலை அணிவித்தும் ஆரத்தழுவியும் நவீன் சந்திர ராம்கோலம் வரவேற்றார். பின்னர் இந்திய வம்சாவளியினர் தேசிய கொடிகளை காண்பித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தும் அவர்களுடன் கைகுலுக்கியும் மோடி அன்பை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து கீத் கவாய் எனப்படும் பாரம்பரிய பீகாரி இசை கலாச்சார நிகழ்ச்சியை அவர் பார்வையிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி மொரிஷியஸ் நாட்டின் போர்ட் லூயிஸில் உள்ள சர் சீவுசாக்கூர் ராம்கோலம் தாவரவியல் பூங்காவை பார்வையிட்டார். இந்திய ஆயுஷ் அமைச்சகம், மொரிஷியஸ் பல்கலைக்கழகமும் இணைந்து உருவாக்கிய தோட்டத்தில் மரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நட்டு வைத்தார். இதனைத் தொடர்ந்து மொரிஷியஸ் அதிபருக்கு கும்பமேளா திரிவேணி சங்கமத்தின் தீர்த்த கலசத்தை பிரதமர் மோடி பரிசளித்தார். இதனைத் தொடர்ந்து குஜராத்தின் புகழ்பெற்ற பனாரசி சேலை உள்ளிட்ட பொருட்களையும் அவர் பரிசாக வழங்கினார்.
மொரீஷியஸில் வாழும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வரவேற்பு தனக்கு நெகிழ்ச்சி ஊட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பக்கத்தில், இந்திய பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் மதிப்புகளுடான அவர்களின் தொடர்பு தனக்கு ஊக்கமளிக்கிறது என்றும், இதயத்தின் இந்த பிணைப்பு தலைமுறைகளை கடந்து செழித்து வளர்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் இந்த உற்சாக வரவேற்பு தன்னை நெகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாம் 2 முறை தமிழகத்திற்கு வந்த போது நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டங்களில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழக விவசாய மக்கள் பயன்பெற தன்னை அழைத்தால் தமிழகத்திற்கு மீண்டும் வருவேன் என்றார். அத்துடன் தாங்கள் தமிழகத்தின் மக்களை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை வணங்குகிறோம் என்ற அவர், நாம் அனைவரும் பாரத அன்னையின் பிள்ளைகள், நமக்குள் பாகுபாட்டிற்கான இடமே இல்லை என்றும் தெரிவித்தார். தங்கள் தலைமையில்தான் கோவில் திருவிழா நடத்த வேண்டும் என்று எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜமீன் இளம்பிள்ளை பகுதியில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா நடத்த கோரி பாரத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, திருவிழாவில் பங்கேற்க ஒவ்வொரு பிரிவினருக்கும் உரிமை உள்ளது என்றும் அதனை மற்ற பிரிவினர் தடுக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். பள்ளிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் உட்பட 23 பேரை பணி நீக்கம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் பாலியல் குற்ற புகார் அதிக அளவில் எழுந்த நிலையில், புகாரில் உண்மைத்தன்மை நிரூபணம் செய்யப்பட்டால் ஆசிரியரின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். மேலும் பாலியல் புகாரில் சிக்கிய ஆசிரியர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி இதுவரை ஆசிரியர்கள் மீது நிலுவையில் இருக்கும் 46 வழக்குகளில் 23 வழக்குகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்குகளில் தொடர்புடையவர்கள் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதாக ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கூட்டுக்குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க மார்ச் 22ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதாகவும், இதில் பங்கேற்க 7 மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதன்படி ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை அமைச்சர் TRB ராஜா, மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் அழைப்பை ஏற்று ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதாக நவீன் பட்நாயக் தெரிவித்திருப்பதாக தயாநிதி மாறன் தெரிவித்தார். மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் தன்னை விடுவிக்க கோரிய மனுவை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு அளித்திருந்தார். இதற்கு தயாநிதி மாறன் தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே மனுவை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக் கொண்டார். வழக்கு விசாரணையானது அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. IPL போட்டிகளின் போது மது, புகையிலை உள்ளிட்ட மறைமுக விளம்பரங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கிரிக்கெட் போட்டிகள் மூலம் மது, புகையிலை விளம்பரங்கள் பொதுமக்களிடையே மறைமுகமாக திணிக்கப்படுவதாகவும், இப்பொழுது விளம்பரங்களை ஒளிபரப்ப தடை விதித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விளம்பரங்களுக்கு எதிராக பாமக மேற்கொண்ட போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு தாம் பாதுகாப்பு அதிகாரியாக இல்லை என்று ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள CBCID அலுவலகத்தில் ஆஜரான ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாளிடம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து சுமார் 3 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வீரபெருமாள், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எந்த முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிய விரும்பவில்லை என்றும், அதன் பின்னர் வேறு பிரிவுக்கு சென்று பணியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் கூறினார். ₹1000 வைத்துக் கொண்டு பெண்கள் தாஜ்மஹால் எல்லாம் வாங்க முடியாது என்று திமுக பிரமுகரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திமுக மாநில வர்த்தகர் அணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம், மேயரோ கவுன்சிலரோ வழக்கறிஞராக இருந்தாலும் கூட மகளிர் உரிமைத் தொகை கிடையாது என்றார். ஆனால் வீட்டில் சும்மா இருக்கும் பெண்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாகவும் கூறினார். மேலும் இந்த ₹1000 வைத்துக் கொண்டு குழந்தைகளுக்கு மிட்டாய் தான் வாங்கிக் கொடுக்க முடியும் என்று கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது.
கோடை காலத்தையொட்டி தாம்பரத்தில் இருந்து திருச்சிக்கு சிறப்பு அதிவேக ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரை இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்கள் வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி காலை 5:35 மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்பட்டு மதியம் 12:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து மதியம் 3:45 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:40 மணிக்கு திருச்சி சென்றடையும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே முதலமைச்சரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் பள்ளி குழந்தைகள் சென்ற ஆட்டோ மீது விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள திருப்பாச்சூரில் நடைபெறவுள்ள கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இதற்காக அவரை வரவேற்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்ட எல்லையில் இருந்து சாலையின் இருபுறமும் திமுக கொடி மற்றும் பேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கு பலத்த காற்றுடன் மழை பெய்த நிலையில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் அமைக்கப்பட்ட 25 அடி உயர பேனர் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோ மீது சரிந்து விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி புதுக்கோட்டை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதியில் குடிநீரில் மனித கழிவு கலந்த வழக்கில் காவலர் முரளி ராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் சிபிசிஐடி போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 3 பேரும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்ற நீதிபதி 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அத்துடன் இந்த வழக்கு விசாரணை நாளை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். டிஎன்பிஎஸ்சி தேர்வை உடனடியாக நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் காலியாக உள்ள அரசு பணியிடத்தை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்துவதா என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்திலும் பலர் ஓய்வு பெற்றும் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி எப்பொழுது நடவடிக்கை எடுக்கும் என்றும் வினவியுள்ளார். 4 கொலை வழக்கு, 7 கொலை முயற்சி வழக்கு என சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்த ரவுடி வசூல் ராஜாவை மற்றொரு ரவுடி கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்தது. காஞ்சிபுரம் நகரையே தெரிக்க விட்ட வசூல் ராஜா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருந்தி வாழ்வதற்கு முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்காக தன் மீது இருந்த அனைத்து வழக்குகளையும் முடிப்பதிலேயே கவனம் செலுத்தி வந்தார். இந்நிலையில் இன்று வசூல் ராஜா திருக்காலிமேடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வசூல் ராஜா மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது. இதில் நிலை தடுமாறிய வசூல் ராஜாவை அந்த கும்பல் செதில் செதிலாக வெட்டி வீசியது. தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொலையாளிகள் தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 992 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதல் செய்வதில் கிலோவுக்கு 598 ரூபாய்க்கு கிறிஸ்டியன் பினாமி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஒப்பந்தம் வழங்கியிருப்பதாகவும், இதன் மூலம் 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்து 2 ஆண்டுகளில் 992 கோடி ஊழல் நடந்திருப்பதாகவும் அம்பலப்படுத்தினார். மத்திய பாஜக அரசும் மாநில திமுக அரசும் கூட்டணி அமைத்து இந்த ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜெயராமன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 4,80,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் கீழ் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் நாய்கள் கடித்ததால் 43 பேர் உயிரிழந்திருப்பதாகவும், இதில் 22 பேர் முறையாக தடுப்பூசி எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் 2025 ஜனவரி முதல் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரை 77,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் முதல் மே மாதம் வரை தமிழ்நாட்டிற்கு 7.5 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் ஆணைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் காணொலி காட்சியின் வழியாக காவிரி ஆணைய கூட்டம் 38வது கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில நீர்வளத்துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 7.5 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிடப்பட்டது.
திமுகவின் 60 ஆண்டு கால பொய் பித்தலாட்டங்களை தமிழக மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டு சமக்கல்வி கையெழுத்து இயக்கத்திற்கு பெருமளவில் ஆதரவளித்து வருவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆனால் நாட்டு நடப்பே தெரியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை வைத்து கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். கண்களை திறந்து பாருங்கள் முதலமைச்சரை என்று உங்கள் போலி நாடகத்தை நம்பி ஏமாற இது 1960கள் அல்ல. அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான சமமான கல்வி கிடைப்பதை இனியும் உங்களால் தடுக்க முடியாது என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள அனைத்து மண்டலங்களிலும் கோசாலை அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வில்லிவாக்கம் பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகள் பிடிக்கப்பட்டு இந்த கோசாலைகளில் பராமரிக்கப்படும் என்றும் இன்னும் 2 மாதத்திற்குள் இதற்கான பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோன்று வில்லிவாக்கம் கண்ணாடி தொங்கு பால பணிகளும் விரைவில் முடிவுற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் மேயர் பிரியா தெரிவித்தார். கடலூரில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் இருந்து பாஜக கவுன்சிலர் வெளிநடப்பு செய்யப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கடலூர் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் மாதாந்திர கூட்டம் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் 28வது வார்டு சக்திவேல் தனது வார்டு பகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்பதால் தன்னை ஒதுக்குகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கூட்டம் கண்துடைப்புக்காக நடத்தப்படுவதாகவும் இந்த கூட்டத்தினால் எந்த பலனும் இல்லை என்று கூறி வெளிநடப்பு செய்தார். இதனால் கடலூர் மாநகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. நெல்லை காவலர் குடியிருப்பில் ஏட்டு மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எஸ்ஐ கணவரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை பேட்டை காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பணியாற்றி வருபவர் அமுதா ராணி. இவரது கணவர் வனராஜ். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த 35 வயது பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சம்பவம் குறித்து பெருமாள்புரம் போலீசாரிடம் புகார் கொடுத்த நிலையில் விசாரணை மேற்கொண்டதில் வனராஜ் ஏட்டு மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது. இதனையடுத்து வனராஜ் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே +1 மாணவர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. இந்த வழக்கில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் +1 படித்து வரும் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரியநாயகபுரத்தைச் சேர்ந்த மாணவர் தேவேந்திரராஜ் ஓடும் பேருந்தில் வெட்டப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அருகே ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடியதுடன் 2 தாக்கிய சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கோவை மாவட்டம் ஓணாம்பாளையம் பண்ணை தோட்டத்தின் வீட்டு வாசலில் கட்டி வைத்திருந்த 5 ஆட்டுக்குட்டிகளை சிறுத்தை ஒன்று கவ்வி சென்ற வீடியோ அண்மையில் வெளியானது. அதனை பிடிக்க வனத்துறையினர் அங்கு கூண்டு வைத்ததுடன் தானியங்கி கேமரா பொருத்தி நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பூச்சியூர் பூபதி ராஜா நகரில் கட்டி முடிக்கப்படாத கட்டிடத்தின் உள்ளே பதுங்கியிருந்த சிறுத்தை எதிர்பாராமல் வெளியே குதித்து சுஜீர், கார்த்தி ஆகியோரை தாக்கியது. சுதாரித்துக் கொண்ட வனத்துறையினர் வலையால் சிறுத்தையை சுற்றி வளைத்து மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இதனால் அந்த பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். திருச்சியில் பள்ளி மாணவர்களை தாளாளர் கண்மூடித்தனமாக பெரும்பால் அடிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியில் உள்ள திரு இருதய மேல்நிலைப் பள்ளியில் 750 மாணவர்கள் படித்து வரும் நிலையில் 85 மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கின்றனர். பிற மாவட்டங்களில் இருந்து விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களை கட்டிட வேலை, பள்ளி மற்றும் வகுப்பறைகளை தூய்மைப்படுத்துதல் உள்ளிட்ட வேலைகளுக்கு பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் விடுதி மாணவர்களை பாதிரியார் ஜெரால்ட் பிரான்சிஸ் சேவியர் என்பவர் பெரும்பால் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி அருகே கணவரை இழந்த நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு அரசு வேலை வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த பழனிவேலுக்கும் கச்சிராபாளையத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணுக்கும் கடந்த ஆண்டு கலப்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த பழனிவேல் கடந்த 3ஆம் தேதி விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து பழனிவேல் மனைவி ஐஸ்வர்யா தற்பொழுது இரட்டை குழந்தையை கருவில் சுமக்கும் நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் கருணை அடிப்படையில் அவருக்கு அரசு வேலை வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறையை சுய விளம்பரத்துறையாக அரசியல்வாதிகள் மாற்றிவிட்டதாக அரசு மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வில்சன் என்பவர் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலையங்களில் அடிப்படை தேவைகள் அனைத்தும் முடங்கியிருப்பதாகவும், பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவதில் மோசடி நிலவுவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார்.
தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி முதல் ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு தினமும் 4 முறையும் பெங்களூருவுக்கு 1 முறையும் தனியார் நிறுவனமான இண்டிகோ விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பயணியரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் 2021இல் நிறுத்தப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமான சேவையை மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வருகின்ற 30ஆம் தேதி முதல் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு 2 முறையும் பெங்களூருவுக்கு 1 முறையும் விமானத்தை இயக்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. நெல்லை அருகே டீ கடையில் நின்றிருந்த 2 பேர் மீது இஸ்ரோ பணி ஆட்களை ஏற்றி சென்ற பேருந்து மோதியதில் படுகாயமடைந்தனர். நெல்லையில் இருந்து பணியாட்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று இஸ்ரோ நோக்கி சென்றது. அப்பொழுது நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர டீ கடையின் மீது மோதியது. இதில் அங்கு டீ குடித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணன், குணசேகரன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி அருகே 31வது நாளாக போராட்டம் நடத்தும் விவசாயிகளை போலீசார் காலையில் கைது செய்து மாலையில் விடுவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த குறுக்கு பாறையூரில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அப்பகுதி விவசாய சங்கத்தினர் பல்வேறு போராட்டங்களை 31வது நாளாக தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோரை தேவூர் போலீசார் கைது செய்து மேட்டுப்பாளையம் சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்து மாலையில் விடுவிப்பது தொடர்கதையாகியுள்ளது. திருப்பதியில் உள்ள தனியார் விடுதி அறையின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததால் பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். திருப்பதியில் உள்ள தனியார் விடுதியில் பக்தர்கள் வழக்கம் போல் தங்கியிருந்தனர். அப்பொழுது நள்ளிரவில் திடீரென அந்த விடுதியின் அறை ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதனால் அங்கு தங்கியிருந்த பக்தர்கள் செய்வதறியாது அலறியடித்து கதவை திறந்து ஓட்டம் பிடித்தனர். சப்தம் கேட்டு மற்ற அறையில் தங்கியிருந்த பக்தர்களும் அவசரமாக வெளியேறினர். தகவலறிந்து வந்த அப்பகுதி போலீசார் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததுடன் பிரபலமான விடுதி என்பதால் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் குட்டையில் தேங்கியிருந்த மழைநீரில் விழுந்த குழந்தையை கண் இமைக்கும் நேரத்தில் நபர் ஒருவர் காப்பாற்றும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி தபால் தந்தி காலனி பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை அசைந்து அழகான நடை போட்டு வந்து குட்டையில் தேங்கியுள்ள மழைநீரில் விழுந்து தத்தளித்தது. இதனை கண்ட நபர் ஒருவர் கண் இமைக்கும் நேரத்தில் ஓடி வந்து அந்த குழந்தையை காப்பாற்றினார். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜம்முவில் இருந்து சாங்லி கோட்டுக்கு சென்ற டெம்போ வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பலியாகினர். ரியாசி மாவட்டத்தின் மகோர் அருகே பயணிகளுடன் சென்ற வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவலறிந்த போலீசார் மீட்புக் குழுக்களுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 10 பேர் மீட்கப்பட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் மகளிர் கல்லூரியில் ஹோலி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வடநாட்டு மக்கள் பனிக்காலம் முடிந்து வேநீர் காலம் தோன்றும் காலத்தை ஹோலி பண்டிகையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறார்கள். இயற்கையின் அழகை வியந்து கொண்டாடும் இந்த ஹோலி பண்டிகையின் போது வண்ணங்களை தூவி இளவேநீர் காலத்தை வரவேற்கும் இந்த வசந்த விழா ஜம்மு காஷ்மீர் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பாடல்களை பாடியும் நடனங்களை ஆடியும் ஒருவருக்கொருவர் வண்ணங்களை தெளித்து ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேற்கு வங்காளத்தின் பாக்டோக்ராவில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை குட்டிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிலிகுரியில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாக்டோக்ரா பகுதியில் உள்ள அன்ஸ்குவா தேயிலை தோட்டத்தில் 3 சிறுத்தை குட்டிகள் இருப்பதாக தேயிலை தோட்ட நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் கேமராவின் மூலம் கண்காணித்த போது தாய் சிறுத்தை 2 குட்டிகளை கவ்விச் சென்ற நிலையில் தற்பொழுது 1 மட்டும் தோட்டத்தில் காணப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். எந்திரன் பட கதை பதிப்புரிமை மீறல் தொடர்பான வழக்கில் இயக்குநர் சங்கரின் சொத்துக்கள் முடக்கப்படுவதாக அறிவித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான எந்திரன் படத்தின் கதை தன்னுடையது என்று எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இயக்குநர் சங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்கர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் மூலம் பிரபலமான நடிகை வசுந்தரா தி அக்யூஸ்ட் என்ற நாவலை வெளியிட்டு எழுத்தாளராக அவதாரம் எடுத்துள்ளார். 2010ஆம் ஆண்டு இயக்குநர் சீனு ராமசாமி இயக்கத்தில் உருவான தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த வசுந்தரா அந்த படத்திற்காக தேசிய விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானில் தண்டவாளத்தை தகர்த்து பயணிகள் ரயிலை கடத்தி பயணிகள் 100 பேர் பணைய கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குவெட்டாவில் இருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த ரயிலில் 400 பேர் பயணம் மேற்கொண்டனர். அப்போது தண்டவாளத்தை வெடிக்க செய்து பலூச்சிஸ்தான் விடுதலை படையினர் ரயிலை சிறைபிடித்தனர். ரயிலில் இருந்த ராணுவ வீரர்கள் 6 பேர் சுட்டுக் கொண்டதுடன் பயணிகள் 100 பேரை பணைய கைதிகளாக சிறைபிடித்திருப்பதாக அறிவித்தனர். கிரீஸ், ஸ்காட்லாந்து நாட்டின் கப்பல்கள் நடுக்கடலில் மோதி விபத்துக்குள்ளானது. கிரீஸ் நாட்டில் இருந்து போர் விமானத்திற்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவுக்கு சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது. அதேபோல் ஸ்காட்லாந்து நாட்டில் இருந்து வேதிப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு நெதர்லாந்துக்கு சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது. இங்கிலாந்து தெற்கு கடல் பகுதியில் சரக்கு கப்பல்கள் சென்று கொண்டிருந்த போது ஒன்றோடு ஒன்று மோதின. இந்த சம்பவத்தில் 2 கப்பல்களும் தீப்பற்றி எரிந்தன.